வாட் இஸ் EC2? வாட் இஸ் EC2னா எலாஸ்டிக் கம்ப்யூட் க்ளவுட். ஓகேவா? இது வந்து ஃபுல்லாக இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து எலாஸ்டிக் கம்ப்யூட் க்ளவுட். இது அமேசானில் இருக்குது. ஓகேவா? அமேசானில் இருக்கிறது எல்லாமே கால் பண்ணுறது சர்வர், விர்ச்சுவல் சர்வரை கால் பண்ணுறது EC2ன்னு சொல்லுவாங்க. ஆரக்கிள் அப்படி அந்த மாதிரினா VM அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து எதில் என்ன இதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்வீஸை டிப்ளாய் பண்ணுறது, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன், வெப்சைட்டு, ஹோஸ்டிங் அந்த இதுக்கெல்லாம் வந்து EC2 யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இதில் வந்து EC2ங்கிறது என்னென்னா ஒரு விர்ச்சுவல் மிஷின். ஓகேவா? ஒரு விர்ச்சுவல் மிஷின், ஒரு சர்வரில் ஒரு ஓஎஸை போட்டு நமக்கு ஆக்சஸ் தருவாங்க. அதுதான் விர்ச்சுவல் மிஷின். ஓகேவா? இதில் வந்து என்னென்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு EC2 க்ரியேட் பண்ணுறதுக்கு AMI வேணும். AMI அப்படின்னா அமேசான் மிஷின் இமேஜ். இது என்னென்னா இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஓஎஸ் வேணுமோ அந்த ஓஎஸ் இருக்கும், ப்ளஸ் கொஞ்சம் அடிஷ்னல் சாஃப்ட்வேரும் இருக்கும். ஓகேவா? நீங்கள் விண்டோஸாக இருந்தால் விண்டோஸ் யூஸ் பண்ணிக்கலாம், லினக்ஸாக இருந்தால் லினக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த சாஃப்ட்வேர் வேணுமோ, எந்த ஓஎஸ் வேணுமோ நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து ஃபிசிக்கல் லேப்டாப்பில் நீங்கள் ஓஎஸ் போடணும் அப்படின்னா அது வந்து டைம் எடுக்கும். ஓகேவா? இது அப்படி கிடையாது. ஒரு 1லேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளே அந்த உங்களுக்கு வந்து ஓஎஸ் ரெடி ஆகிடும். ஓகேவா? அதுதான். வேறு இன்ஸ்டன்ஸ் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து நிறைய இருக்குது. இதை நான் நேற்று உங்களுக்கு காமிச்சேன். கரெக்டாக? இன்ஸ்டன்ஸ் டைப்பு ஒரு சர்வரை நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்கன்னா, மெமரி இத்தனை ஜிபி இருக்கும், குறைஞ்சது எவ்வளோ மெமரியில் இருக்குது, கூடுனது எவ்வளோ மெமரியில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் காமிச்சேன். ஓகேவா? அதை நம்ம இப்பவும் பார்ப்போம். வேறு ஒரு சர்வர் க்ரியேட் பண்ணும்போது கீப்பேர் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். கீப்பேர் பப்ளிக் கீப்பேர் வந்து அங்கே இருக்கும். பப்ளிக் வந்து சர்வரில் இருக்கும், ப்ரைவேட் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். ஓகேவா? அதை வந்து சேஃபாக வைக்கணும். அதுதான் கீப்பேர். இது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் லாகின் பண்ண முடியும். சப்போஸ் அந்த கீ உங்களுக்கு மிஸ் ஆகிட்டுன்னா நீங்கள் லாகின் பண்ண முடியாது. ஓகே? எந்த ஆப்ஷனும் கிடையாது. ஆனால் அதுக்கு கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு சில கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். கீ இல்லாமல் லாகின் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதெல்லாம் எனேபிள் பண்ணிட்டீங்க, அதுக்கு பிறகு மிஸ் ஆகிட்டு அப்படின்னா நம்ம பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வேணும். ஓகேவா? எலாஸ்டிசிட்டி. ஓகேவா? இது வந்து எலாஸ்டிக் தான். நீங்கள் வந்து உங்களுக்கு CPU அதிகமாக வேணும் அப்படின்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், CPU கம்மியாக வேணும் அப்படின்னா டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான். ஓகேவா? ஸ்டோரேஜ், நெட்வொர்க்கு எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், நம்ம டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். ஓகே, இது நம்ம பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு எப்படி எலாசிட்டி அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். EC2 லான்ச் இன்ஸ்டன்ஸ். ஓகேவா? லான்ச் இன்ஸ்டன்ஸ் இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் போனீங்கன்னா AWS கன்சோல்னு இருக்கும். இதில் நீங்கள் லாகின் பண்ணோடனே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் பேஜ் தான் வரும். ஃபஸ்ட்டு நான் சைன்இன் பண்ணிவிட்டேன். ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டை மறுபடியும் கேட்காது, டேரெக்டாக டேஷ்போர்டுக்கு வந்துடும். டேஷ்போர்டு வந்த பிறகு என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஃப்ரெஷ் அக்கௌண்ட்டுங்கிறதுனால எதுவுமே இருக்காது, எம்டியாக இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் EC2ன்னு சர்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சர்வீஸில் போயிட்டு கம்ப்யூட்டரில் EC2ன்னு செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரெண்டுமே சேம் தான். அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்னா இந்த இடத்துல லான்ச்சின்னு இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாமே 0ன்னு இருக்கும். நான் வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அதனால் இருக்கும். ஒரு சில ரிசோர்ஸ் இருக்குது என்கிட்ட. ஆட்டோ சேலிங் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டன்ஸ் ஆல்ரெடி ஒன்று இருக்குது. வால்யூம் 2 வச்சுருக்கேன். ஓகேவா? நீங்கள் இன்ஸ்டன்ஸ் நீங்கள் ஆல்ரெடி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த இன்ஸ்டன்ஸ்னு இருக்கலாம், இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காமிக்கும். ஓகேவா? நான் ஆல்ரெடி வச்சுருக்கிறது வந்து நான் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். மறுபடியும் நான் இப்போ ஒரு இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்துடும். ஆமாம், நம்ம வந்து ஃபஸ்ட்டு டேஷ்போர்டில் இருக்கும்போது இந்த இடத்துல இருந்துச்சு. இதுவும் அந்த இன்ஸ்டன்ஸை கிளிக் பண்ண பிறகு ரைட் சைடு வந்துச்சு. ரெண்டுமே சேம் தான். ஓகேவா? இன்ஸ்டன்ஸை தான் லான்ச் பண்ணோம். ஓகே, லான்ச்சிங் பேஜ் இதுதான். ஓகேவா? ஓகே, இதுதான் லான்ச் பேஜ். இதில் என்ன கொடுக்கணும்னா ஒரு நேம் கொடுத்துக்கலாம். சும்மா ஒரு சர்வருக்கு ஏதோ ஒரு நேம். சரியா? டெஸ்ட்டுன்னு கொடுத்தலாம். இப்போ சூர்யான்னு கொடுப்பேன். சூர்யான்னு கொடுத்தீங்கன்னா அந்த நேம் தான் இருக்குமே தவிர வேறு அது ஒன்றும் இல்லை. இதில் என்ன ஓஎஸ்னாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆமாம், உங்களுக்கு வந்து நம்ம நேற்று வந்து என்ன பார்த்தோம்னா CentOS பார்த்தோம். இன்றைக்கி வந்து விண்டோஸ் பார்க்கணும். ஓகேவா? விண்டோஸ் இதை செலக்ட் பண்ணுறேன். ஓகேவா? டேரெக்டாக செலக்ட் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம CentOSங்கிறது உள்ளே சர்ச் பண்ணி எடுத்தோம் நேற்று. இன்றைக்கி வந்து விண்டோஸை செலக்ட் பண்ணுறேன். ஓகேவா? இது வந்து ஃப்ரீ டயர் எலிஜிபிள். ஓகேவா? இது வந்து ஃப்ரீ தான். ஒரு மாதத்துக்கு நீங்கள், அதாவது ஒரு வருஷத்துக்கு ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு சர்வர் மட்டும். அந்த கான்செப்ட்.
நான் இன்ஸ்டன்ஸ் டைப்புன்னு சொன்னது இதுதான். நம்மளுக்கு வந்து சிபியூவோட பவர் வந்து எவ்வளோ, கெப்பாசிட்டி வந்து எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது இதில் தான் செலக்ட் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறது 1 CPU 1 GB மெமரி கொடுப்பாங்க. ஓகேவா? இதில் வந்து என்னது அது போக நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா T2 ஸ்மாலு, T2 மீடியம், T2 லார்ஜு, இதெல்லாம் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 2 CPU 4 GB மெமரி, 2 CPU 8 GB மெமரி, 4 CPU 16 GB மெமரி. ஓகேவா? 8 CPU 32 GB மெமரி, 8 GB யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து உங்களுக்கு அமௌண்ட் வரும், பில்லு பே பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் என்ன வருதா, பெர் ஹவருக்கு 43 சென்ட் வந்து யூஎஸ் டாலருக்கு நீங்கள் பே பண்ணணும். ஓகேவா? அதுவும் என்னென்னா ஓஎஸ் வைஸ் போட்டிருக்காங்க. விண்டோஸ்க்கு தான் இந்த ரேட்டு, லினக்ஸாக இருந்தால் 370, ரெட் ஹேட்டாக இருந்துச்சுன்னா 550, சூசி லினக்ஸாக இருந்தால் 470. ஓகேவா? இப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா T2 மைக்ரோ தானே, அதுக்கு வந்து அமௌண்ட் கம்மி. ஓகேவா? விண்டோஸுங்கிறதுனால 0.001 சென்ட்டு தான், ஏன்னா யூஎஸ்டியில் தான் இருக்குது. ஓகேவா? நம்ம வந்து அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறோம். சப்போஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ஸ் அதிகமாக வேணும், கம்பேர் பண்ணணும்னாலும் நீங்கள் கம்பேர் ஆப்ஷன் இருக்குது, அதில் போய் கம்பேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து கீப்பர், நான் கீப்பர் சொன்னேன்லாம், நேற்று வந்து புதுசாக நம்ம க்ரியேட் பண்ணோம். ஓகேவா? கீப்பர் வந்து இங்கேருந்தே க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா புதுசாக இன்ஸ்டன்ஸோட EC2ஓட ஆப்ஷன்லேயும் க்ரியேட் பண்ணிக்கலாம் தனியாக. அது நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேவா? நான் வந்து எஸ்டர்டே க்ரியேட் பண்ணதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். புதுசாக இது பண்ணிக்கலாம். புதுசாக ஓகே, இப்போ நான் புதுசாகவே க்ரியேட் பண்ணுறேன். சரியா? சூரியனே போடுறேன், இந்த டைப் விண்டோஸில் வந்து நீங்கள் வந்து இந்த ஃபார்மேட் அவைலபிளாக இருக்காது, இது மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? லினக்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா ரெண்டுமே அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? இது என்ன இருக்கோ அப்படியே விட்டுட்டு நீங்கள் க்ரியேட் கீப்பர்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிரும். இது வந்து உங்களோட ப்ரைவேட் கீ. ஓகேவா? பப்ளிக் கீ வந்து சர்வர், நீங்கள் லான்ச் பண்ண வர சர்வரில் இருக்கும், அதோட பேர் வந்து ப்ரைவேட் கீ வந்து நம்ம டவுன்லோட் பண்ணியாச்சு. நெட்வொர்க் செட்டிங்ஸ், இது வந்து என்ன இருக்குதோ இப்போ அப்படியே விட்டுடலாம். ஓகேவா? நம்ம VPC அந்த சப்நெட் அதெல்லாம் பார்த்த பிறகு நம்ம இதை எடிட் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். நேற்று வந்து செக்யூரிட்டி குரூப் வந்து க்ரியேட் பண்ணோம். கரெக்டாக? ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். இப்போ வந்து என்னென்னா ஆல்ரெடி இருக்கிறத நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லைன்னா இதுவே இதையும் புதுசாகவே க்ரியேட் பண்ண விட்டுடலாம். ஓகேவா? டிஃப்ரென்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். இது என்னென்னா RDP போர்ட்டு மட்டும் எங்கே இருந்தனாலும் அலோவ் பண்ணும். ஓகேவா? நேற்று என்ன பண்ணிச்சுன்னா SSH போர்ட்டு எங்கே இருந்தனாலும் அலோவ் பண்ணிச்சு. ஓகேவா? ஓகே, இதுக்கு என்னென்னா விண்டோஸ்க்கு வந்து 30 GB டிஃபால்ட் ஸ்பேஸ். ஓகேவா? 30 GB இருந்தால் தான் OS ரன் ஆகும். லினக்ஸ் வந்து 10 GB தான் இருக்கணும். ஓகேவா? இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் வந்து உங்களோட சம்மரி, அதாவது இதில் என்னெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது வந்துடும். சாஃப்ட்வேரு என்ன, விண்டோஸ் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, விண்டோஸ் OS. ஆமாம், OS என்ன செலக்ட் பண்ணியிருக்கீங்க. OS மீன்ஸ் AMI. OSனால் நீங்கள் புதுசாக இன்ஸ்டால் பண்ண போகிறது, ஆல்ரெடி ப்ரீ கான்ஃபிகராக இருக்கும். நீங்கள் டேரெக்டாக லான்ச் ஆகி உங்களுக்கு ஒர்க் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துடும். ஓகேவா? வேறு சர்வரோட டைப்பு, இன்ஸ்டன்ஸ் டைப் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம வந்து ஃப்ரீ டயருங்கிறதுனால ஃப்ரீ டயரை யூஸ் பண்ணிக்கலாம். T2 மைக்ரோ தான் ஃப்ரீ. வேறு செக்யூரிட்டி குரூப் வந்து நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண சொல்லியிருக்கோம். வால்யூம் வந்து 30 GB தான், என்ன இருக்குதோ அதே கொடுத்தாச்சு. லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா லான்ச் இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகிடும். ஓகேவா? விண்டோஸ்க்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா? லினக்ஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரம் ஆயிரும் அப்படின்னா விண்டோஸ் வந்து கூட கொஞ்சம் டைம் எடுக்கும். வேறு இதோட கனெக்ஷன் மெத்தடும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஓகேவா? இது வந்து இப்போ இதில் வந்து விண்டோஸ் எதுவும் காமிக்கல, ஸோ நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணணும். ஓகேவா? டவுன்லோட் நீங்கள் இப்போ இன்னைக்கு க்ரியேட் பண்ண ஸ்பேம் ஃபைலு இங்கே இருக்குது. ஓகேவா? சூர்யா பெண்டிங்கில் இருக்கா? ஓகே. அதுக்கப்புறம் இது வந்து நம்ம OS வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு, ஃபினிஷ் கொடுத்துட்டேன். இது ப்ராசஸ் ஆகி சேவ் ஆகிடும். ஓகேவா? இது எதுக்காகனா லோக்கலில் நம்ம வந்து OS இன்ஸ்டால் பண்ணி பார்க்குறது, விர்ச்சுவலைசேஷன். அதுக்கு வந்து நமக்கு என்ன தேவைன்னா VMware சாஃப்ட்வேரும் தேவை, அதுவும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? இது வந்து ரன்னிங்னு வந்துடுச்சு. ஓகேவா? ரன்னிங்னு வந்துடுச்சா? இதில்
இதில் வந்து நம்ம என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, நீங்கள் செலக்ட் பண்ண கீப்பேரு பார்க்கலாம். ஓகேவா, நீங்கள் செலக்ட் பண்ண இன்ஸ்டன்ஸ் டைப்பு, இதில் வந்து என்ன ஓஎஸ் செலக்ட் பண்ணீங்க அப்படிங்கிறதுலாம் இதில் வந்துடும், விண்டோஸ் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன ஏஎம்ஐ, இது இமேஜ் ஐடி. ஓகேவா, ஏஎம்ஐயோட ஐடி. அப்புறம் கீப்பர் வந்து சூர்யா, நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணது. ஓகேவா, வேறு ஸ்டோரேஜ் இதெல்லாம் வந்து இதில் இருக்கும். ஸ்டோரேஜ் 30 GB இருந்துச்சா? ஓகே, என்ன இருக்குது 30 GB. இது வந்து மானிட்டர் பண்ணோம். இது மானிட்டர் பண்ணுறதுக்கு என்னென்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா இப்போ தானே லான்ச் பண்ணியிருக்கோம், நோ டேட்டா அவைலபிள்னு வருது. ஒரு 5 to 10 minutes ஆச்சு அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு டேட்டா எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு எவ்வளோ டேட்டா இருக்குது, எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குது, என்ன ஸ்பீடில் இன்புட்டாக வந்துட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இதில் பார்த்துக்கலாம். ஓகேவா, நெட்வொர்க்கும் இதை பார்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம சர்வருக்கு என்ன ஐபி கொடுத்துருக்காங்க, பப்ளிக் ஐபி என்ன, ப்ரைவேட் ஐபி என்ன, ஹோஸ்ட் நேம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இதில் பார்த்துக்கலாம் நெட்வொர்க்கில். ஓகேவா, செக்யூரிட்டி குரூப் வந்து நான் சொன்னேன் ஒரு புதுசாக க்ரியேட் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ அது வந்து க்ரியேட் ஆகிருக்கு. அதில் வந்து என்ன போர்ட் ஓப்பன் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3389. இது என்ன போர்ட் அப்படின்னா ஆர்டிபி போர்ட். ஓகேவா, ரிமோட் டெஸ்க்டாப் ப்ரோட்டோக்கால். அந்த இதுக்கு வந்து இந்த போர்ட்டில் தான் ஒர்க் ஆகும். ஓகேவா, ஸோ இப்போ என்னென்னா இந்த ப்ரோட்டோக்கால் டிசிபி ப்ரோட்டோக்கால் வந்து ப்ரோட்டோக்காலோட டைப் வந்து டிசிபி. அதோட போர்ட் வந்து 3389. ஓகேவா, இது வந்து என்னென்னா எந்த ஐபியிலேருந்து ஆக்சஸ் வந்தாலும் உள்ளே அனுப்பு ஆர்டிபி. ஓகேவா, நீங்கள் ஒரு சர்வரை ஆர்டிபி பண்ணணும் அப்படின்னா எந்த சர்வரில் இருந்துனாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட். இல்லை நம்ம நெட்வொர்க்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் வேணும் அப்படின்னா அந்த இதை வந்து நம்ம இதை எடிட் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ என்ன இருக்கலாம், செக்யூரிட்டி குரூப்புக்குள்ளே போயிட்டு இதில் எடிட் இன்பவுண்ட் ரூல்ஸ் அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் வந்து எந்த ரேஞ்சிலேருந்து வேணும். ஓகேவா, அது சிஇடிஆர் ரேஞ்ச். இதை வந்து நம்ம விபிசிலாம் படித்த பிறகு உங்களுக்கு புரியும். ஓகேவா, ஸோ இப்போ வந்து அது என்ன இருக்குதோ அப்படியே விட்டுடலாம். இப்போ வந்து ஓஎஸ் வந்து லான்ச் ஆகிடுச்சு. ஓகேவா, சர்வர் வந்து லான்ச் ஆகிடுச்சு, ரன்னிங் ஸ்டேட்டுக்கு வந்துடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டுன்னு ஒன்று உண்டு. ஓகேவா, இதை வந்து கனெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இது அந்த சர்வரை செலக்ட் பண்ணிவிட்டு கனெக்டை கிளிக் பண்ணணும். அப்புறம் இந்த ஆர்டிபி கிளைண்ட்டுக்கு போகணும். டெஸ்க்டாப்பில் இந்த டவுன்லோட் ரிமோட் டெஸ்க்டாப் ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிடணும். ஓகேவா, நீங்கள் டவுன்லோட் பண்ணாமையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, டவுன்லோட் பண்ணாமல் பண்ணணும் அப்படின்னா இந்த பப்ளிக் டிஎன்எஸையும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இதோட பப்ளிக் ஐபியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட் இருக்கா, கெட் பாஸ்வேர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த இதை கிளிக் பண்ணணும். அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட்டுக்கு பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். நம்ம ஒரு ப்ரைவேட் கீ டவுன்லோட் பண்ணாமல் க்ரியேட் பண்ணும்போது அப்போ அதை வந்து இதில் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிட்டு சூர்யான்னு க்ரியேட் பண்ணணும். கரெக்டாக, இப்போ நம்ம லாஸ்ட்டாக டவுன்லோட் பண்ணது வந்து ஆர்டிபி ஃபைலு, அது கிடையாது. இது சூர்யான்னு இருக்கிற பெம் ஃபைல். ஓகே, இதை வந்து டீக்ரிப்ட் பண்ண சொல்லிட்டோம்னா நம்மளுக்கு பாஸ்வேர்டு வந்துடும். இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா, விண்டோஸ் ஆர்னா ரன் கமாண்ட் வரும். ஓகேவா, அதில் போய் என்சி இல்லை நோட் பேடுன்னு டைப் பண்ணேன். ஆமாம், நோட் பேட் போட்டேன்னா நோட் பேட் ஓப்பன் ஆகிடும். ஓகேவா, இப்போ இது வந்து பாஸ்வேர்டு, என்னோட பாஸ்வேர்டு. யூசர் நேம் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா கேன்சல் கொடுத்துட்டு நம்ம டவுன்லோட் பண்ணோம்ல ரிமோட் டெஸ்க்டாப் ஃபைலு, அதை கிளிக் பண்ணி கனெக்ட்னு கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகும். ஓகேவா, இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பாஸ்வேர்டை மட்டும் பேஸ்ட் பண்ணணும். நம்ம யூசர் நேம் எதுவுமே டைப் பண்ணல. கரெக்டாக, அதுவே அட்மினிஸ்ட்ரேட்டர்னு வந்துடுச்சு. ஏன்னா அந்த நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல்லேருந்து ஓப்பன் பண்ணோம். ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடுச்சு. பாஸ்வேர்டை பேஸ்ட் பண்ணிட்டு கனெக்ட் கொடுத்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடும். இதெல்லாம் என்னதெல்லாம் எஸ் கேட்குதோ அது கொடுத்தீங்கன்னா உள்ளே அலோவ் ஆகும். கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, ரிமோட் டெஸ்க்டாப் ஓப்பன் ஆகிடுச்சு. தெரியுதான், இது வந்து இதில் என்ன நேம் இருக்குது, EC2ன்னு இருக்குதான். EC2 இது வந்து 238.58ங்கிறது நம்ம சர்வரோட ஐபி. தெரியுதா, என்ன இருக்கா,
நீங்கள் வந்து ரிமோட் டெஸ்க்டாப்புக்கு இந்த ஐபியை யூஸ் பண்ணியும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இது லோட் ஆகும், கொஞ்சம் டைம் எடுக்கும். விண்டோஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், லினக்ஸ் வந்து நல்லா ஸ்பீடாக இருக்கும். ஓகேவா? ஓகே, இது வந்து என்னென்னா டிஃபால்ட்டாக என்ன டைம் ஜோன் அந்த இதெல்லாம் இருக்கும். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மணி 8:30, இங்கே எத்தனை இருக்குது 3 AM. ஏன்னா ஜிஎம்டி வந்து மாறி இருக்கும். ஓகேவா? அதெல்லாம் நீங்கள் டைம் ஜோன்லாம் மாற்றிக்கலாம். உங்கள் தேவைக்கு நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ண போகிறீங்க, விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக டைம் ஜோன்லாம் மாற்றிக்கோங்க. இப்போ இது என்னென்னா இப்போ தான் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஆமாம், இல்லை இப்போ இது வந்து நான் உங்களுக்கு ஜஸ்ட் லான்ச்சிங் தான் பண்ண போகிறோம். நம்ம விண்டோஸே பார்க்க போகிறது கிடையாது. விண்டோஸ் வந்து நம்ம எதுவுமே பார்க்குறது கிடையாது, ஜஸ்ட்டு லினக்ஸ் தான் பார்ப்போம். ஆனால் விண்டோஸில் பேசிக்காக உள்ளது எல்லாமே கவர் பண்ணிடுவோம். சரியா? பேசிக்குங்கிறதுல டிஸ்க் வால்யூம் அட்டாச் பண்ணுறது எல்லாமே பார்த்துருவோம். ஓகேவா? அதனால் அது பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு மேஜர் கான்செப்ட் என்னென்னா லினக்ஸ் தான். ஓகேவா? லினக்ஸ் தான் படிக்கணும். விண்டோஸ் வந்து நம்ம பார்த்தாலே யூஸ் பண்ணிக்கணும். அது வந்து பெரிய கஷ்டமானது கிடையாது. லினக்ஸ் தான் கமெண்ட் ப்ராண்ட்டுங்கிறதுனால பார்க்கணும். ஓகேவா? இப்போ இது என்னன்னு தெரியுதா? ஈஸி டு ஹோஸ்ட் நேம் வந்து வந்துடுச்சா? இதோட ஐபின்னா இருக்குது, பப்ளிக் ஐபி, ப்ரைவேட் ஐபி ரெண்டுமே இதில் இருக்குதா? நான் இது என்னோட லேப்டாப் தெரியுதா? லேப்டாப் டெஸ்க்டாப்னா இருக்குது. ஓகேவா? இதோட நேம்னா வேறு இருக்கும். ஓகேவா? MySQL DBங்கிறது அக்கௌண்ட் நேம். ஓகேவா? இது வந்து விண்டோஸ் 11 ஓஎஸ். புரியுதா? இது வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 இல்லைன்னா சர்வர் ஓஎஸாக இருக்கும். ஒரு நிமிஷம், நான் சர்வர் தான் செலக்ட் பண்ணேன். மை கம்ப்யூட்டர் ப்ராப்பர்ட்டி ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஓஎஸ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும். இது வந்து எனக்கு தெரிஞ்ச விண்டோஸ் சர்வராக தான் இருக்கும். ஓகேவா? விண்டோஸ் சர்வர் 2022 டேட்டா சென்டருக்கு யூஸ் பண்ணுற ஓஎஸ். ஓகேவா? இது சர்வரோட கான்ஃபிகரேஷன், நம்ம என்ன சர்வர் யூஸ் பண்ணுறோமோ அதோட கான்ஃபிகரேஷன். Xeon CPU. ஓகேவா? Xeon CPU E5, அதாவது 5th ஜென்னு, அப்புறம் வெர்ஷன் 3. ஓகேவா? இது எல்லாமே ப்ராசஸரோட கான்ஃபிகரேஷன். 1 GB ரேமு, 30 GB ஸ்டோரேஜ். சொன்னேன்லாம் 30 GB ஸ்டோரேஜ் எதில் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்க்கலாம். 29 வருதான். 14 GB வந்து என்ன எதுக்கு யூஸ் ஆகிருக்குன்னா ஓஎஸ் அந்த மாதிரி இதுக்கெலாம் யூஸ் ஆகிருக்கு. சாரி, பேலன்ஸ் 14 GB இருக்குது. 16 GB என்னென்னா ஓஎஸ்க்கு யூஸ் ஆகிருக்கு. ஓகேவா? இதை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணியும் பார்க்கலாம். ரைட் கிளிக் மேனேஜ். இது நம்ம 1 GB தான் மெமரி எடுத்துருக்கோம், பேசிக் மாடல் தான் எடுத்துருக்கோம். ஸோ இந்த சர்வர் வந்து ஸ்லோவாக இருக்கும். ஓகேவா? இதை விட நீங்கள் ஹை ரெண்டாக எடுத்தீங்க அப்படின்னா நம்ம லேப்டாப் யூஸ் பண்ணுறதே வந்து 8 GB ரேமு, எப்படியும் i7 i5 CPU எடுக்கும். ஓகேவா? ப்ராசஸர். ஸோ அது வந்து ஸ்பீடாக இருக்கும். இது வந்து அப்படி கிடையாது, பழைய மாடல். ஓகேவா? ஓகே, டைம் ஜோன் சொன்னேன்னா இதில் டைம் ஜோன் மாறி இருக்குது. ஸோ அதனால தான் டேட் இங்கே மாறி இருக்கும், டைம் அதெல்லாம் மாறி இருக்கும். அதெல்லாம் நம்ம மாற்றிக்கலாம். ஹார்ட்வேர் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா Zen HVM, ஹார்ட்வேர் விர்ச்சுவலைசேஷன் மிஷின். ஓகேவா? ஜென் மெத்தட், அதாவது டைப் 2 டைப் 1. ஓகேவா? டேரெக்டாக ஹார்ட்வேரை டேரெக்டாக விர்ச்சுவலைஸ் பண்ணியிருக்கிறதுனால தான் ஜென் மெத்தட். ஓகேவா? இது வந்து ஜென்னு பார்த்துக்கோம். நம்ம வந்து நம்மளுக்கு ஏதாவது காமிக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கோம். ஓகேவா? இதில் வந்து என்னென்னா டாஸ்க் மேனேஜர், விர்ச்சுவல் மிஷின் வந்து எனேபிள் ஆகிருக்குது. இது எது நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னா டாஸ்க் மேனேஜர், விர்ச்சுவலைசேஷன் எனேபிள் இருக்குது. அங்கே விர்ச்சுவலைசேஷன் எஸ்ன்னு இருக்குது. ஓகேவா? எனேபிள் ஆகிட்டா இல்லையாங்கிறது இதில் பார்த்துக்கலாம். இது எனேபிளில்
லான்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து என்னோட லினக்ஸ் சர்வர். இது வந்து நம்ம தேவையில்ல. ஸோ இப்போ இந்த சர்வரை நம்ம வந்து 24/7 1 இயருக்கு ரன் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சர்வர் மட்டும். சப்போஸ் நான் 2 சர்வர் ரன் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம பே பண்ண வேண்டியது. ஓகேவா? சரி, இப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து இதே கான்செப்டை நீங்கள் வந்து ஒரு டாஸ்க்காக பண்ணி பாருங்க. ஓகேவா? இதை டெர்மினேட் பண்ணணும் அப்படின்னா இந்த இன்ஸ்டன்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு எதை நீங்கள் டெர்மினேட் பண்ண போகிறீங்களோ அதை இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட்டில் போயிட்டு டெர்மினேட்டுன்னு கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆயிரும். ஓகேவா? சர்வரே இருக்காது. ஸ்டாப்புன்னு கொடுத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? நீங்கள் எப்போ வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் ஷட் டவுன் பண்ணுவீங்களா, லேப்டாப்பை ஷட் டவுன் பண்ணுற மெத்தட் தான் ஸ்டாப்பு. ரீபூட்டுனாலும் சேம் தான். ரீபூட்டு அடித்து உடைச்சிட்டின்னா என்ன ஆகும், லேப்டாப் நொறுங்கிறோம்ல, அதே மாதிரி தான். அப்படி அடித்து உடைக்க போகிறது கிடையாது. நம்ம டெர்மினேட்னா அந்த இன்ஸ்டன்ஸ் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு தான் நம்ம டெர்மினேட்டுன்னு கொடுப்போம். ஓகேவா? ஸோ அந்த சர்வர் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ எனக்கு தேவையில்லை, விண்டோஸ் வந்து தேவையில்லை. ஸோ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் பண்ணேன். இப்போ நம்ம சர்வரை ஷட் டவுன் பண்ணதுனால ரிமோட் கனெக்ஷன் வந்து ஷட்டிங் டவுன்னு வருது. ஓகேவா? டெர்மினேட் பண்ணி போட நட்ஸ் ஷட்டிங் டவுன்னு வருதா? இனிமேல் கொஞ்ச நேரம் கழிச்சு டெர்மினேட்டர்னு வரும். டெர்மினேட்டர்னு வந்த ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அக்கௌண்ட்லேருந்து டெலீட் ஆயிரும். ஓகேவா? கொஞ்ச நேரம் இருக்கும், ஒரு 5 to 10 நிமிஷம் இருக்கும், சிலது அரை மணி நேரம் கூட இருக்கும். அது டைமிங்கை பொறுத்து அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஓகேவா? ஷட்டிங் டவுன்னு வருது.